சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் தானே? எல்லோருக்கும் அதுதான் பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கரெக்ட். எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் பிடிக்கும். நாம் சந்தோஷமாக இல்லைன்னு நினச்சோம்னா என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். சில நேரங்களில் சந்தோஷம் நம் வாழ்க்கையிலே புதுசாக ஏதாவது வந்து சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சில வேளைகளில் நம் வாழ்க்கையை விட்டு ஏதாவது விலகிடுச்சுன்னா சந்தோஷம் கிடைக்கும். சில நேரங்களில் நம் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் நமக்கு நெருடலாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல யாராவது நெருடலாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு மனசமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்தாலும் நம்ம கூட ஒத்து வர மாட்டாங்க. நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை கடைசியில் வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இவங்க கிட்ட நல்ல நட்பை நல்ல உறவை பண்ணுறது சாத்தியமா? இதை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறவுகள் நம்மை விட்டு விலகிடுச்சுன்னா, இல்லை நாம் அவங்கள விட்டு விலகிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வரும். அதுக்கு முதல்ல நம்மளோட மதிப்பு, வேல்யூ என்னன்னு நாம் புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு ஒரு மரியாதையை காப்பாற்றிக்கணும். குறிப்பிட்ட இந்த ஆளுக்கு எந்த காரியத்துக்கு நோ முடியாதுன்னு சொல்லணும்னு தீர்மானிச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த விஷயங்களுக்கு நோ சொல்லிடணும். தயவு தாட்சியமே பார்க்கக்கூடாது. ஒருவேளை இந்த ஆளுங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடணும். ஆனால் மறுபடியும் அவங்க கிட்ட பழைய மாதிரி தொடர்பு வச்சுக்கக்கூடாது. நம்ம வளர்ச்சியை விரும்புகிறவங்க, சரியான ஆலோசனை சொல்கிறவங்க கிட்ட மட்டும் தொடர்பு வச்சுக்கணும். இப்படி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை குறைக்கும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நாம் மற்றவங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காரணமாகலாம். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.